பெங்களூரு தனி நீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் கவர்னர் ரோசையாவிடம் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ராஜ்பவன் அதிகார மையமாக மாறியுள்ளது. ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அவர் எம்எல்ஏ பதவி மட்டுமின்றி முதல்வர் பதவியிலிருந்தும் தகுதி இழந்தார். பெங்களூரு தனி நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பளித்த போது தீர்ப்பு உத்தரவின் நகலை தமிழக அரசிடமும் கவர்னரிடமும் ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டிருந்தார். இதன்படி தீர்ப்பு நகல் கவர்னர் ரோசையாவிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து முதல்வர் பதவியிலிருந்து ஜெயலலிதா அதிகாரப்பூர்வமாக தகுதி இழந்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் அதிகார மையமாக ராஜ்பவன் மாறியது. ஜனநாயக மரபுப்படி முதல்வருக்கு அடுத்த அந்தஸ்து கொண்டவர் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர். இதன் அடிப்படையில் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் தேமுதிக எம்எல்ஏக்களுடன் ராஜ்பவன் சென்று கவர்னரை சந்தித்து பேசினார். அப்போது ஆளும் கட்சியினரால் தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சியினருக்கும் தலைவர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதோடு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையை பராமரிக்க நடவடிக்கை எடுக்கும்படியும் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். உறுதியான நடவடிக்கை கவர்னர் தான் நிச்சயமாக எடுப்பேன். சட்டம் ஒழுங்கு பாதிக்காத அளவுக்கு நிச்சயமாக எடுப்பேன் அப்படின்றார். ஜெயலலிதா முதல்வர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையிலும் அதிமுகவுக்கே முழு பெரும்பான்மையும் இருப்பதால் அக்கட்சி எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யும் முதல்வரை கட்சியின் பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு கவர்னருக்கு பரிந்துரை செய்வது மரபு. பெங்களூரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒட்டி அதிமுகவைச் சேர்ந்த பெரும்பாலான அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஞாயிறன்று காலை வரை அங்கேயே குழுமியிருந்தனர். புதிய முதல்வரை தேர்வு செய்ய வேண்டியிருப்பதால் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கட்சி கொறடா மனோகரன் பிறப்பித்த உத்தரவை அடுத்து அவர்கள் அனைவரும் கார்கள் மூலம் சென்னை திரும்பினர்.